ஒழுக்கமாக என்ன தப்பு தப்பாக பேசினாங்க. அவங்க நீங்கள் ஒழுக்கமாக ஆண்டி, நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் என்னை பற்றி பேச முடியும் உங்களால். அவங்க வந்து நைட்டு வந்து குடிச்சிட்டு ஃபுல் போதை, நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம் வீட்டில். திரும்பி என்ன அவங்க அடிக்கும் போது நானும் அவங்கள அடிச்சிட்டேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். நான் கையில் நகத்தை மட்டும்தான் பிடிச்சி கீறினேன். அவங்க ஏதோ ஒன்று இருந்தது, அதை தூக்கி என் மேலே அடித்தாங்க. என் மேலே அடிச்சோடனே நான் திரும்பி அவங்கள அடிச்சிட்டேன். மேம், நேற்று வந்து உங்களுக்கும் உங்கள் அத்தைக்கும் வந்து பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. உங்கள் அத்தையோட அட்வொகேட் சகிலா மேமோட அட்வொகேட் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 பேர் சேர்ந்து அவங்கள தாக்கிட்டதாகவும் கடிச்சிட்டதாகவும் சொல்லி புகார் கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு வீட்டில்? அவங்க தான் முதல்ல எங்களை கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டாங்களே. எனக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் சண்டை ஆச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அத்தைக்கும் ஷீத்தலுக்கும் சண்டை ஆச்சு வீட்டில். எனக்கும் அவங்களுக்கும் சண்டே ஆச்சு. ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு சண்டே ஆச்சு. நான் கிளம்பிட்டேன். கிளம்பினோடனே அவங்க வந்து நான் திரும்பி வந்து அவங்க வீட்டில் தங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலியமாக எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, நான் திரும்பி போயிட்டேன். அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க சொல்லி இவ்வளோ நாள் அவங்க கிட்ட தானே இருந்தேன். சரி, அப்படி நான் போயிட்டேன். ஆனால் நான் அவங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை. அதனால நான் பேசலை. ஒரு 15 டேஸாகவே பேசாததுனால அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்து தேவையில்லாமல் ஏற்கனவே பேசுறதுனால தான் நான் திரும்பி பேசினேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து அம்மாவையும் அக்காவையும் எங்கள் வீட்டு சைடு, எங்கள் அம்மா வீட்டு சைடு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. எனக்கு கோவம் வருது. இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சின்ன வயசு. இப்போ எனக்கு கேட்கும் போது அது கோவம் வருதுன்றதுனால நான் திரும்பி பதில் கொடுத்தேன். நான் திரும்பி பேசினேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒழுக்கமா, நீங்கள் ஒழுக்கமா அப்படின்னு நான் திரும்பி கேட்டேன் அவங்கள. அதை நான் இல்லைன்னே சொல்லலை. அவங்க வந்து திரும்பி வந்து பேசிகிட்டே இருந்ததுனால தான் நான் அப்படி பேசினேன் அவங்கள. அதுக்கப்புறமா வந்து நான் வந்துட்டதுனால அவங்க வந்து திரும்பி கூப்பிட்டாங்க. திரும்பி போனோடனே அவங்க வந்து நைட்டு வந்து குடிச்சிட்டு ஃபுல் போதை, நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம் வீட்டில். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. திரும்பி கூப்பிட்டா அந்த ஆண்டி வந்து சமாதானம் பேசலான்னு சொன்னாங்க. அப்பயும் திரும்பி அம்மாவையும் அக்காவையும் தேவையில்லாமல் தப்பாக பேசினாங்க. நானும் திரும்பி உங்கள் தம்பி ஒழுக்கமா, நீங்கள் ஒழுக்கமா அப்படின்னு நானும் திரும்பி பேசவே அவங்க என்ன சொன்னாங்க, என்னை அடித்தாங்க. ஃபஸ்ட்டு என்னை கை ஓங்கினாங்க. நானும் திரும்பி கை ஓங்கிட்டேன். திரும்பி அவங்க என்னை வந்து ரூமுக்குள்ளே போயிட்டோம். கரெக்டாக திரும்பி என்னை அவங்க அடிக்கும் போது நானும் அவங்கள அடிச்சிட்டேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். நான் கையில் நகத்தை மட்டும்தான் பிடிச்சி கீறினேன். என்னோடய நகம் பெருசாக இருக்கனால நகத்தை வச்சு நான் கீறிட்டேன். அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர வச்சாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர வச்சோன்னே அவங்க வந்து அட்வொகேட். அவங்க வந்து சொல்கிறாங்க, நின்றுட்டு தான் இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த கதையெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நீ முதல்ல காலில் விழு, மன்னிப்பு கேட்கு. நான் எதுவுமே பண்ணலாம் ஆண்டி, நான் என்ன பண்ண மன்னிப்பு கேட்கணும்? ஏய், நீ என்கிட்ட மரியாதை எல்லாம் பேசாத, நான் எதுவுமே பேசலாம் ஆண்டின்னு தான் சொன்னேன். அவங்க வந்து ஆண்டி நீங்கள் வந்து ஏய்லாம் என்ன சொல்லாதீங்க ஆண்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க ஒன்று என்ன பண்ணாங்க, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணேன், என்னை ரிமாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்ட உடனே அவங்க வந்து பண்ணுவேன், பார்க்குறியான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நானும் திரும்பி பதிலுக்கு பேசினேன். நீங்கள் ஒழுக்கமா, என்ன தப்பாக பேசினாங்க. அவங்க நீங்கள் ஒழுக்கமா ஆண்டி, நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் என்னை பற்றி பேச முடியும் உங்களால் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இதே பதில் பேசும்போது நான் கை ஓங்கினேன். நான் அவங்கள அடிக்கலை. அவங்க ஏதோ ஒன்று இருந்தது, அதை தூக்கி என் மேலே அடித்தாங்க. என் மேலே அடிச்சோடனே நான் திரும்பி அவங்கள அடிச்சிட்டேன். உங்களை அடிச்சது யாரு? அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அட்வொகேட் சௌந்தர்யா அவங்க தான் என்னை அடித்தாங்க ஃபஸ்ட்டு. எதையோ தூக்கி அடித்தாங்க. திரும்பி நானும் அதுக்கு பதிலுக்கு நானும் அடித்தேன். என்னை திரும்பி அடித்தாங்க, திரும்பி அடித்தோம். அப்படியே மாறி அடிச்சுட்டு இருந்தோம். திரும்பி என்ன முடியை பிடிச்சோன்னே எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா அடித்தாங்க. எங்கள் அம்மா அடித்தோடனே எங்கள் அம்மா முடியை பிடிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து திரும்பி அவங்க முடியை பிடிச்சா. இப்படியே மாறி சண்டை போகவே எங்கள் அத்தை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே பேசல. அவங்க நல்லா சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க பண்ணவே இவ என்ன பண்ணா, இவ தான் இதுக்கப்புறம் சொல்லணும். எங்கள் அம்மா அவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க வீட்டில். எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸு 2-3 பசங்க எல்லாருமே இருந்ததுனால எங்களால் அங்கேருந்து தப்பிக்க முடியாதனால எங்கள் அம்மா அவங்களுக்கு அடிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தப்பிக்க முடியாமல். இப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு கொலை மிரட்டல் தரோம், அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அவங்க தான் அப்புறம் நாங்கள் சண்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் 2:30 மணிக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு, நான் கல்யாணம் ஆகி தனியாக இருக்கேன் ஒரு வீட்டில், அந்த வீட்டுக்கு வந்து 2 பசங்களை நைட்டு ரவுடி பசங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு அவங்க வந்தாங்க. வந்து நீங்கள் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து அந்த அட்வொகேட் கிட்ட வந்து நாங்கள் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா அவங்கள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை ஒருத்தவங்கள பொண்ணுன்னு சொல்லி வளர்க்குறாங்க, ஒரு திருநங்கை. அந்த அக்கா வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து பேசினாங்க, தங்கம் அவங்க வந்து பேசினாங்க. அவங்களாம் தப்பாலாம் யாரும் எதுவும் பேசலை. வந்து இந்த மாதிரி வாங்க வந்து சாரி கேளுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் எது வந்தாலும் காலையில் பேசணும். தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கவோ என்ன ஆயிடுச்சு, நான் உடனே ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி 3:30 மணிக்கு காலையில் அத்தை வீட்டுக்கிட்ட வந்து ஒரு இடத்துல தூரமாக நின்றுட்டு 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். 100லேருந்து வந்தாங்க. வந்துட்டு உடனே அத்தை வீட்டில் போய் பேசணும், இதோட இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்கள், இதை இப்படியே வளர்த்துட்டே இருக்காதீங்க, இதோட முடிச்சுக்கலான்னு சொன்னாங்க. அத்தை சரி சாரி கேட்டுட்டு வந்துட்டோம்.
திருப்பி மறுநாள் வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி 2 போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே சொல்றீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள வந்து ஒழுக்கமானு கேக்குறீங்க, அவங்க உங்களை ஒழுக்கமானு கேக்குறாங்க. என்ன குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒழுக்கமன்மை வந்து சகிலா கிட்ட இருக்கா, இல்ல என்ன பிரச்சனை? ஒழுக்கம் இப்போ இவங்க 6 மாசம் கை குழந்தை தூக்கி 6 மாசம்லாம் வளர்க்கல. நான் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியோட தான் அத்தை வீட்டில் இருந்தோம். எல்லாருமே ஃபேமிலியோட இருந்தோம். ஒரு 2 வயசு வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்துட்டோம். வந்து எங்கள் அம்மா கூட தான் வளர்ந்தோம். இப்போ 2-3 இயர்ஸாக தான் இவள் வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருக்கா. நான் கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு போனோடனே இவள் அத்தை வீட்டுக்கு போயிட்டா. எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க.